லைக் பேரண்ட்ஸ் செய்யக்கூடிய தவறு தானே. பேரண்ட்ஸ் என்ன சொல்ல, மக்கு மாடு மக்கு மாடு மேய்க்க போடா, மாடு மாடு உனக்கு எத்தனை தடவை சொல்லி தரும், உனக்கு ஒன்றுமே உருப்படாதவை, உன்னை பெற்றதோடு தென்னை மரம் வச்சுக்கலாம் டான்ஸ், உன்னை வச்சத ஒரு தென்னம்பிள்ளை வச்சுக்கலாம், அந்த பிள்ளைய வச்சத. இது அவங்க செய்யற தவறு. பேரண்ட்ஸ் இருந்தா வழங்கிக்கோங்க. எப்பவுமே பிள்ளைகளுக்கு அந்த வார்த்தை சொல்லக்கூடாது. உங்களுக்கு தெரியுமா, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் பெரிய ஒரு கணித மேதை. அவர் ஜெர்மனியில அவர் படிச்ச பள்ளிக்கூடத்துல முதலாம் ஆண்டிலேயே ஸ்கூலால டயக்னோஸ் பண்றாங்க, அவர் ஹைப்பர் ஆக்டிவ் உள்ள ஒரு ஆள். ஹைப்பர் ஆக்டிவ். அவரால் படிக்கவும் மாட்டார், அடுத்த ஆக்களை படிக்கிறதுக்கு விடவும் மாட்டார். ரொம்ப நம்ம பாஷையில சொல்றா துண்டா துண்டா. படிக்கிறதும் இல்லை, படிக்கிறவன விடுறதும் இல்லை. ஸ்கூல்ல சொல்லிட்டாங்க, இவரை வச்சுக்கு எங்களுக்கு படிப்பிச்சு கொடுக்கணும்னா வந்து தயவு செஞ்சு கூட்டிட்டு போங்கம்மான்னு சொல்லி கடிதம் பெய்த்து உமாக்கு. ஐன்ஸ்டீன் உமா வாரா, இப்படி வருவா, நம்மட உமா வாரண்டா இப்படி வருவா. நம்மட உமாக்கு பிரின்சிபல் கடிதம் கொடுத்திருக்கார், உங்களோட பிள்ளைய என்ன செய்யலாது, வச்சுக்கு பாடம் நடத்த இயலாமைக்கு தயவு செஞ்சு ஸ்கூல்ல விட்டு நாங்க நிப்பாட்டிட்டோம், வந்து கூட்டிட்டு போங்கண்டா. எப்படி வருவா நம்மட உமா, எங்க வாடா மொக்கு மொக்கு மாடு வாடான்னு சொவியில புடிச்சு வா உனக்கு இதுக்கு விட்ட பூஜை இந்த அவ்வளத்தைய போட்டு உன்னால இந்த மானம் போய் வாடா உனக்கு மாடு காட்டி வச்சு, என்னடா நீ உனக்கு சோற தாரனா தவுட்ட தாரனா போட்டு வெளுவல வெளுத்து இழுத்து கொண்டே போட்டு பாப்பாவை வந்து ரெண்டு மிதி மிதிச்சு எல்லாருக்கிட்டையும் சொல்ற, எப்படி மாடு மாடு ஒன்று மலர்ல மக்கு ஒரு இளவும் விளங்குது இல்லை, தோஷம் போகுது. இப்படித்தான் நம்ம இப்படி சொல்றதால நம்மட மனசுல நீங்க என்ன நினைக்கிறீங்க, ஓ நமக்கு விளங்காது போல, நாம மாடு நாம மக்கு அப்படி நாம நினைச்சுக்கிறோம். உண்மை அதுவா இல்ல, நம்மளால ஏலும் நம்மள தீட்டி கூறாக்கல் இன்னும் நம்மளால ஏலும். அடையப்பா, பெரிய கடப்பாறை கொண்டு அடிச்சு வெடிக்காத மலை ஒரு வேர் ஓடி வெடிக்குதா இல்லையா, ஒரு வேர் ஓடி வெடிக்குதா இல்லையா? காரணம் அந்த வேர்ல இருக்கிற நிதானம், அது மெதுவா வேலை செய்யுது. அத கடப்பாறை நிதானமா செய்யாது, ஓங்கி ஒரு அடி அதுல கூடுதான் மழுங்கும், முடிஞ்சு போச்சு கதை. கல்லி ஸ்ட்ராங்கா தான் இருக்கு, கோடாரி தெரிக்கும், ஆனா வேர் ஒட்டைக்கும். நிதானமா இருக்கும். என்னால் ஏலும், நான் சாதிப்பேன், எனக்கு முடியும். ஐன்ஸ்டீன் அம்மா வந்து என்ன சொன்னா, ஸ்கூலுக்குள்ள வந்தா பிரின்சிபல்கிட்ட பேசி பார்த்தா, சார் வச்சு படிச்சு கொடுக்கணும் கேட்டு பார்த்தா, இல்லம்மா பிளீஸ் கூட்டிட்டு போங்கன்னுட்டாங்க. நேர வந்தா பிள்ளைய எப்படி கூப்பிட்டா தெரியுமா, மகன் இங்க இருக்கிற டீச்சர் மாருக்கு உங்களுக்கு படிச்சு தரத்துக்கு தெரியாதாம், வாங்க நம்ம வீட்டை போ, உனக்கு முடியாது, நீ மக்கு, நீ உருப்பட மாட்ட, நீ பெரிய துண்டா, நீ படிக்கவே மாட்ட என்கிற வார்த்தையை தாய் சொல்லவே இல்லை. இங்க இருக்கிற டீச்சர்மாருக்கு உனக்கு படிச்சு தர தெரியாதான், வாங்க நாம வீட்டையே படிச்சிடலாம் வாங்கன்னு அம்மா தான் படிச்சு கொடுத்தா உலகத்திலே நம்பர் 1 அறிவாளியா போய்த்தார். பெரிய ஒரு திறமை உள்ள ஒரு தெராபித்தார். யாரு திறமை உள்ள ஆளான்னு, சின்ன வயசுலயே பெரிய இன்டெலிஜென்ட் கேஸா, சின்ன வயசுலயே பெரிய எக்ஸ்ட்ரா டேலண்டா, அப்நார்மலான பெரிய ஒரு டேலண்ட் உள்ள ஒரு ஆளா, சின்ன வயசுலயே மென்டல் என்று சொல்லப்பட்ட ஒரு ஆள், மனநோயாளி. அதே மாதிரி தான் தோமஸ் ஆல்வா எடிசன். சின்ன வயசுலயே ஸ்கூல்ல லெட்டர் கொடுத்துட்டாங்க, உங்களுடைய மகனை ஒரு மனநல மருத்துவரிடம் காண்பிப்பது நன்று. அந்த கடிதத்தை அவர் பின்னாலதான் வாசிக்கிறார். ஸ்கூல்ல கொடுக்கும் போது உடைச்சு பார்க்க கூட, அம்மா கிட்ட கொடுங்கன்னு கடிதத்தை கொடுத்துட்டாங்க. அம்மா கடிதத்தை எடுத்து வாசிக்க எப்படி இருந்தா, மகன் உன் திறமை ரொம்ப அதிகமா இருக்கிறா, உனக்கு படிச்சு தர அளவுக்கு அந்த ஸ்கூல்ல ஆள் இல்லையா, இனிமே நீ ஸ்கூலுக்கு போகணும்டா, அங்க தெரியாடா உனக்கு படிச்சு தரத்துக்கு. அவதான் படிச்சு கொடுத்தா. அம்மாவும் செத்ததுக்கு பிறகு பழைய டாக்குமெண்ட் எடுக்கும் போது அந்த ஸ்கூல் லெட்டரை பார்த்து, அப்ப அம்மா வாசிச்சது இருக்கும் என்ற நம்பிக்கையோடு பிரிச்சு பார்க்கிறார். உள்ள இருந்தது, உங்களுடைய மகனை ஒரு மனநல மருத்துவரிடம் காண்பிப்பது நன்று என்று இருக்குது. அழுவார், என் தாய் இதையா அப்படி வாய்ச்சா, எனக்கு முடியாது என்று மட்டும் சொல்லித்தரலையே தான் அறிவு மேதைகளுக்கு பின்னூட்டல் இருந்துச்சு. பெரிய அறிவாளிகளுக்கு பின்னால உள்ளது என்னென்றால், உனக்கு முடியும், நீ செய்வ, நீ சாதிப்ப, உன்னாலையும் முடியும்,
போ அப்படின்றது. உனக்கு ஏலும், நீ வெற்றி கொள்வாய். முடி